பா 12 வருஷம் காத்திருந்தாரு ஒரு லெஜெண்டரி பேட்டர் லைக் ஜோ ரூட் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு முறைக்கு போய் 100 இல்லை அப்படின்றது ரொம்ப வித்தியாசமா மட்டும் இல்ல விசித்திரமாவும் இருந்தது. ஆஸ்திரேலியாவில் முதல் 100 அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர் செலிப்ரேட் பண்ண விதம் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாவும் அழகா வருது. என்ன பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் அப்படி ஸ்ட்ரக் பண்ணார் இங்கிலீஷ் டீமை பார்த்து. என்னன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன் அவரோட டீம்மேட்ஸையும் பார்த்து அவரோட இங்கிலீஷ் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி சூப்பரா செலிப்ரேட் பண்ணார் ஜோ ரூட். ஹேட்ஸ் ஆஃப். ஆனா ஒன்னு சகோ, இங்கிலீஷ் ஃபேன்ஸோ இல்ல அவரோட இங்கிலீஷ் டீம்மேட்ஸோ இல்ல அவரோ பெருமூச்சு விட்டதை விட மேத்யூ ஹெய்டன் அப்பாடி அஸ்டாரியா 100ன்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டாரு. ஏன்னு கேக்குறீங்களா? அது ஏன்னா சகோ, இந்த ஆஷஸ்ல ஜோ ரூட் ஒரு 100 கூட அடிக்கலன்னா நான் மைதானத்தை நிர்வாணமா சுத்தி வரேன்னு மேத்யூ ஹெய்டன் சபதமே போட்டாருங்க. எத்தனையோ போலர்ஸுக்கு துண்டா காணும் துணியை காணும் பொழந்து கட்டினா மேத்யூ ஹெய்டன் கடைசியில் அந்த துண்டு அந்த துணி கூட இல்லாம நிர்வாணமா சுத்தி வரேன்னு ஒரு சபதம் போட்டோன்னு எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா கடைசியில் அந்த துண்டு இல்ல நல்ல வேட்டி சட்டையை எடுத்து கொடுத்திருக்காரு ஜோ ரூட். அவ்வளவு பெரிய கிரிக்கெட்டருக்கு ஒரு குறை இருந்த மாதிரி அந்த குறை இப்ப நீங்கி போச்சு. பட் இங்கிலாந்துக்கு இன்னொரு குறை இருக்குங்க. அவங்க போன மேட்ச் கடுமையா தோத்துருக்காங்க அப்படின்ற போது இந்த மேட்ச்ல ஒரு பவுன்ஸ் பேக் பண்றாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹேவ் அ நைஸ் டே சகல்.